அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய கோலம். ஏமா, இப்படி வழி அடிச்சு கோலம் போட்டா கோலத்தை மிதிக்காம இப்படி வீட்டுக்குள்ள போறது? கோலம் வேற அழகா இருக்கு. அம்மா இருக்காங்களா? என்னம்மா பேச மாட்டியா? பேசா மடந்தையா? ஏமா, பேசுனா பல்லுகளை கீழே விழுந்துருமா? என்னடா இது, பதில் பேசாம போய்கிட்டே இருக்கு. வேலைக்காரிக்கு இவ்வளவு திமிரா? என்னப்பா? இந்தாங்கம்மா பாலு. ஏமா, வேலைக்காரி ஊர்ல இருந்தே கூட்டிட்டு வந்தீங்களா? வேலைக்காரியா? என்ன சொல்ற? ஆமாமா, வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன், பதிலே பேசாம போயிருச்சு. அவ பேச மாட்டாப்பா. ஆமாப்பா, அவளோட உயிர் சிநேகிதி அவ கண்ணு முன்னாலேயே லாரியில அடிபட்டு இறந்ததை பார்த்த அதிர்ச்சியில அவளுக்கு பேச்சு வரல. அவ பிறவி ஊமை இல்ல. அப்ப இது என் மகதா. என்ன மன்னிச்சிருக்கமா. பரவாயில்லப்பா. கவலைப்படாதீங்கம்மா. இந்த ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, உப்புளியப்பன் பாத்துக்கிடுவான். அவன் சக்தி வாய்ந்த கண்கண்ட தெய்வம். அம்மா, ஒரு பெரிய மணியை வாங்கி நம்ம கோயில்ல கட்டுங்க. உப்புளியப்பா எப்படி மணியோட நாவ செஞ்சு ஊருக்கெல்லாம் ஓசை கேக்குதோ, அதே மாதிரி என் பொண்ணோட நாவ செஞ்சு அவ பேசணும்னு வேண்டிக்கிங்க. பாப்பாவுக்காக நான் மணி அடிக்கிறேம்மா, நான் மணி அடிக்கிறேன். நிச்சயமா நம்ம பாப்பா பேசும். அவனை நம்புங்கம்மா. கண்டிப்பா நீ சொல்றத நான் செய்யறேன். நீ சொல்றது அந்த உப்புலியப்பனே வந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஏமா, பாப்பாவுக்கு ஏதாவது கல்யாணம்? இது வரைக்கும் 10 பேருக்கு மேல வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. ஊமையாச்சே, ஒதுங்கிடுறாங்க. நீங்க மனசு ரொம்ப தளர விடுறீங்கம்மா. இவளுக்கு இவன் தான் ஆண்டவன் நிச்சயம் படைச்சிருப்பான். காலம் வரும்போது அவங்க நம்மளை தேடி வந்துதான் ஆகணும். நம்பர் நம்பது முத்திலில் இன்பமரக்கே அல்லல் போ மல்வனை போ மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போ நல்ல குழந்தைக மாவனை கோபுரத்தில் வைத்திருக்கும் கணபதியை கை தொழுத கால். என்ன போறவங்க வரவங்க எல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காம என்ன விஷயம்? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க தானே தகராறு பண்றாங்க. இனிமே தகராறு பண்ண கோயில்ல கடையை வைக்க விட மாட்டேன், ஜாக்கிரதை. இந்தமா, இங்க எதுக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்க? இங்க உட்கார்ந்தா உனக்கு என்ன? இந்த பார், சாமி கும்பிடுறதுனா உள்ள போ, சாமி கும்பிட்டேன்னா வெளியே போய்கிட்டே இரு. இப்படி உட்கார்ந்துக்கிட்டு போறவங்க வரவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காத. இடத்த காலி பண்ணு போ. கோயில் நட சாத்த போறோம், புறப்படுங்க. மூலையில உட்கார்ந்து புறப்படுங்க. ஏமா உங்களே இந்தாமா. இங்கெல்லாம் படுக்க கூடாது. எந்திரி. ஏன்? இது கோயில், சத்திரம் இல்ல. அதெல்லாம் வெளியில உள்ளவங்களுக்கு. என்ன மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்டவங்களுக்கு எல்லாம் இதான் வீடு. என்னது, கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இருக்காங்களா? என்னம்மா காது குத்துறியா? ஒரு ஆம்பளை கோயிலுக்கு நேர்ந்து விடுறப்போ பொம்பளை நேர்ந்து விட மாட்டாங்களோ? ஏய், என் பொறுமையை சோதிக்காத, அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன் ஆத்திரப்பட? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இத பார், கோபம் வர்றதுக்குள்ள இங்க இருந்து வெளியே போயிரு. இல்ல இந்த ஒரே கையால தூக்கி கோயிலுக்கு வெளியே வீசி எறிஞ்சிருவேன். என்ன வீசி எரிஞ்சிருவீங்களா? இந்தா, இதான் என் கை. முடிஞ்சா வெளியே வீசி எறி பாப்போம். ஐயோ, கைப்பிடிச்சு இழுத்துறானே, யாரோ வாங்கல. கையவே பிடிக்கல. பாருமா, பொம்பளை பிள்ளைலாம் கோயிலுக்குள்ள படுக்க கூடாது. ஒண்ணு செய்வோம், ஈவா மாட்ட போய் கேட்போம். அவங்க படுக்க சொன்னாங்கன்னா நம்ம 2 பேருமே படுத்துக்கிடுவோம். அதெல்லாமா, நான் எப்பயுமே கோயில்ல படுக்கிறதா வழக்கம். அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். நீ தப்பா எடுத்துக்கிறாத. கையில மாட்டிக்கிட்டு போமா, பெட்டி எடுமா. அம்மா, நான் ஒரு அனாதை. உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்ல. என் மேல யாருமே இறக்கம் காட்டல. குடியிருந்த குச்சி விட்டையும் கடங்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. ஊருக்குள்ள இருக்க முடியாம ஊர் ஊரா வேலை தேடி அலைஞ்ச. யாருமே கொடுக்கல. வயசு பொண்ணு தனியா தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராடின. இன்னைக்குதான் இந்த ஊருக்குள்ள வந்த.
புதுசா இருக்கே, எங்க தங்குறதுன்னு தெரியல. பாதுகாப்புக்காக கோயிலுக்குள்ள போனேன். இந்த ஆள் அங்க தங்கறதுக்கு என்ன விடல. இந்த ஆளை ஏமாத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இத பாருமா, இதுல நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. ஒரு ஆம்பளை தங்கி இருக்கிற கோயில்ல ஒரு பொண்ணு சேர்ந்து தங்கினா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. உனக்கு சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னா நான் உதவி செய்யறேன். ஐயா அம்மா, வாக்கு கொடுத்துறாதீங்க. இந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணுதான்ப்பா. இவளுக்கு கடை வைக்க ஒரு நல்ல இடம் பார்த்து கொடு. ம், இவளுக்கு தங்கறதுக்கு வீடு, மத்த ஏற்பாடெல்லாம் நீயே பாத்துக்க. ம். திக்கு இல்லாம தவிச்ச எனக்கு சாமி மாதிரி உதவி பண்ணீங்க. என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேம்மா. உப்பிலி, சரி, நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்க. இவ யாருன்னே முன்ன பின்ன தெரியாது. அதுலயும் அடாவடி. ராத்திரி இங்க தங்க சொல்றீங்க. எதையாவது சுருட்டிட்டு போயிட்டா பாத்துங்க. யோ, நான் ஒண்ணு திருடி இல்ல. வார்த்தை அளந்து பேசு, அப்ப நான் பொல்லாதவள ஆயிடுவேன். உப்பிலி, பாத்தீங்களா அவன் எப்படி பேசுறான்னு? ஒரு பொண்ணு அதிகமா பேசலன்னா அவளை கர்வின்னு சொல்லுவாங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்காம கலகலப்பா பேசினா அவளை வாயாடிம்பாங்க. இவளுக்கு என் பொண்ணு வயசுதான் இருக்கும். இவள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவம், அனாத அழகா வேற இருக்கா. இங்கே இருந்துட்டு போ. அட, வேகமா சுத்துமா. யோ, தள்ளி நிலையா, கண்ணு பட்ட போது. ஆமா, பெரிய 50 லட்சம் ரூபா கடை. அப்ப நீ சூரிய பகவானே. எவனாவது என் தேங்காயை தொட்டிங்க பிச்சு பிடுவேன் பிச்சி. ஏன் கடை தேங்காய் உடைச்சவனா நீங்க எப்படி தொடரணும்? போமா, உன்னோட பொல்லாத தேங்காய். அதே சட்னி அரைச்சு திம்ப இல்ல சும்மா திம்ப. உங்களுக்கு என்னடா? யோ, நாகரியா, யாராவது பார்த்தா கால்ல விழுகிறத தப்பா நினைச்சு போறாங்க. வயசுல பெரியவன் தானே, விழுந்தா என்ன? ஓஹோ, ஐயாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கோ? அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல. போயா, சும்மா இங்க இரு. சொல்ல வேண்டியது இனிமேதான் இருக்கு. இங்க வா. என்னய்யா, என்ன? அதாவது மாசம் கடை வாடகைய கோயில்ல கட்டிடணும். இந்த கோட்டை தாண்டி வெளியே போய் வியாபாரம் பண்ணக்கூடாது. பக்கத்து கடைக்காரங்க கிட்ட காரணம் இல்லாம சண்டை போடக்கூடாது. உன் கடைக்கு வர ஜனங்க கிட்ட செருப்புக்கு காசு வாங்கக்கூடாது. இதையெல்லாம் மீறி ஏதாவது தப்பு பண்ணு வச்சுக்க, ஆயி அரசாயி அப்புறம் இந்த கடையே காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. கடை வச்சு கொடுத்துட்டல, இனிமே உங்ககிட்ட என்ன பேச்சு? எல்லாம் ஈவோ அம்மா கிட்ட பேசுறேன். உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ, உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ, எல்லாமே குழப்பமா இருக்கு. என்னது, கோயில் நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்கீங்க? ஒரு தடவை கூட பணம் வரவில்லை இல்லையே. இந்த ஊரு சுந்தரலிங்க இருக்காரம்மா, அவர்தான் வருஷம் அவர்தான் குத்தகைக்கு எடுப்பாரு. ஆனா பணம் மட்டும் கட்ட மாட்டாரு. ஏன்னு சில அதிகாரிங்க கேட்பாங்க. அவங்களுக்கு காசை கொடுத்து வாயை அடைச்சிருவாரு. சிலர் ஆளை வச்சே உதப்பாரு. இன்னும் சில பேரை அதிகாரத்தினால ஊரை விட்டே மாத்திடுவாரு. இந்த ஊர்ல அவர் வச்சுதாமா சட்டம். இது பாருங்க, நம்மள மாதிரி அரசாங்க உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு கடமை தான் முக்கியம். ஆஃப்டர் ஆல் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பயந்தா கடமை எப்படி செய்ய முடியும்? தடி எடுத்தவன் தண்டல்காரன் ஆயிட்டான்னா அப்புறம் அரசாங்கம் இருக்கு. அப்படி சொல்லுங்கம்மா. உப்பிலி, அந்த சுந்தரலிங்கத்தை உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. என்னப்பா உப்பிலி, துள்ளி வர குதிரைக்கு முன்னால பயம் இல்லாம வந்து நிக்கிற? ஓ, நீதான் கோயில் காளையாச்சே. காளை குதிரைக்கா பயப்படும்? ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? ஈவோ அம்மா உங்களை வர சொன்னாங்க. என்னது, ஈவோ அம்மாவா? ஆள் எப்படி? குமரியா, நடுத்தரமா, கருவியா, கருப்பா, சவப்பா, மாநிலமா? ஏன்னா ஆளை பார்த்ததுல பாரு. உப்பிலி, இது வரைக்கும் நான் கூப்பிட்டு பொம்பளைங்க வராமையும் இருந்ததில்ல, பொம்பளைங்க கூப்பிட்டு நானும் போகாமையும் இருந்ததில்ல. வரேன்னு சொல்லு. உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லல, உடனே ஆபீஸ் வாங்க. யாருமா இங்க அரசாயி? நான் தான் அரசாயி. மணியர் வந்திருக்கா? ஆமா ஆமா, நீதான் அரசாயியா? நான் உன்னை பார்த்ததே இல்லையம்மா. ஆமா, நீதான் அரசாயின்னு யாரையாவது சொல்ல சொல்லு, உனக்கு பணம் கொடுக்குறேன். அண்ணே. என்னம்மா? அண்ணே, இங்க கொஞ்சம் வாங்களே. என்ன? நான் தான் அரசாயின்னு இவர்கிட்ட சொல்லுங்க. மணி ஆர்டர் வந்திருக்கு, வாங்கணும். செல்வராசு, இதான் அரசாயி. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கு. கொடுக்கலாம், கூட நம்பி கொடு. நான் பார்த்ததே இல்லையே. இதுல ஒரு கையெழுத்து போடுமா. தெரியும். பணம் வந்து 200 ரூபாய் பணம் வந்திருக்குது. சில்லற வேற இல்ல. அதான் என்ன பண்றது? நீங்களே பார்த்து. என்னையா தலையில போடுங்க, அரை போட்டு தேய்ச்சி குளி. இல்லம்மா, நீங்களே பார்த்து ஏதாவது போட்டு கொடுத்தா மொத்தமா சேர்த்து பொங்கலுக்கு தரேன். ஏமா தங்கச்சி, இப்பதான் இந்த ஊருக்கு வந்த, அதுக்குள்ள உனக்கு யார் மணி ஆர்டர் அனுப்புறது? எங்க அப்பா பட்டாளத்துல வேலை செய்து அங்கிருந்து கஷ்டப்பட்டு மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்புது. உங்க அப்பா எப்போ வராரு? எப்ப அவர் வரணும் தெரியல. அம்மா, பூஜை
ரெடியா இருக்கு, வாங்கம்மா போலாம். நீங்க போங்கம்மா, நான் உடனே அடிக்கிறேன்.